குரு ஆஸ்ட்ரடி வண்டியார்கள் அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்கான இந்த வாரத்துக்கான வாரப்பலன், அதாவது மே 31 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஜூன் 6ஆம் தேதி சனிக்கிழமை வரை விருச்சிக ராசிக்கான வார ராசி பலன். இக்காணொலி முழுதாக கேளுங்க. சொல்லப்படுற விஷயங்கள் ஏதோ ஒன்று உங்க வாழ்க்கையை மிக முக்கியமானதாக இருக்கலாம். அக்காணொலி முழுதாக பாருங்கள். இந்த அடிப்படையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் பல முக்கியமான கிரக மாற்றங்கள் மூலம் சில திருப்பங்களும் மன உறுதியும் தரும் வாரமாக இருக்கும். உங்க ராசிநாதன் உங்க வீட்டுல இருந்து 6ஆம் இடத்துல மேஷத்துல இன்னொரு வீட்டுல பாத்தீங்கன்னா தன் சொந்த வீட்டுல ஆட்சியில அமர்ந்து இருக்கிறதுனால சத்ரு சம்ஹார யோக நிலை கொடுப்பதாக தான் இருக்கு. அதனால உங்களை எதிர்க்கிற எதிரிகள்லாம் எதிர்க்கு தெரிப்பு பயப்படுவாங்க. உங்கள் வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி அடைவதாக இருக்கும். ஏனென்றால் உங்க ராசிநாதனே இதுல ஆட்சியில இருக்கிறதுனால அது மறைவா இருந்தாலும் அதோடைய பலம் வெளிப்படவே செய்யும். சிங்கத்தை என்னதான் கூண்டில் அடிச்சுட்டு பாதுகாப்பா இருந்தாலும் அதோடைய குரலுக்கு வெளியில இருக்கிறது எல்லாமே ஒரு பயம் கொள்ளல. அது போலதான் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது மே 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்க ராசியிலேயே விருச்சிக ராசியிலேயே அமர்கின்றது. அன்றைய பொழுது பௌர்ணமி சந்திரனா இருக்கிறதுனால அது மே 31 ஜூன் 1 தேய்பிரை தொடங்கிடுது. இருந்தும் ஜூன் 1 பௌர்ணமி வெளிச்ச உடனே பெருசா போகாது. அதனால அந்த 2 காலகட்டமே ஒரு வளர்பிறை தன்மை கொண்டுதான் எடுத்துக்கொள்ளலாம். சந்திரன் விருச்சிகத்துல ஒரு நீச்சம் அடையும். இருந்தும் பௌர்ணமி வெளிச்சத்தினால அது ஒரு நீசபங்க ராஜயோகம் கொண்டுதான் இருக்கும். மன ரீதியான ஒரு வலிமையும் தெளிவும் இருப்பதாக இருக்கும் அந்த இரண்டு நாட்களுக்கு. அது செவ்வாயின் நட்சத்திர ராசியில உட்கார்றதுனால ஒரு விதம் வேக ஆற்றல் கொண்டுதான் இருக்கும். 2வது செவ்வாயை 8ஆம் பார்வையாக பார்ப்பதனால ஆயுள் பலம், இன்சூரன்ஸ் உடையது, உயில் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் அதன் நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் முதல் பார்த்தீங்கன்னா சந்திரன் முதல்ல விசாக நட்சத்திரம் தான் இருக்கு. விசாகத்தின் அதிபதி குரு உங்க வீட்டுல இருந்து 8ஆம் வீட்டுல மறைவுல இருக்கு. அந்த 31 ஜூன் 1 2 நாள் அங்கதான் இருக்கும். ஜூன் 2ஆம் தேதி தான் குரு பயிற்சி ஆகுறது 9க்கு. அதனால ஜூன் 2க்கு அப்புறம் தான் இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட துன்பம், பிரச்சனை, தடைகள்லாம் ஜூன் 2க்கு அப்புறம் ஓரளவு நிவர்த்தி ஆகும். அப்போ மே 31 ஜூன் 1 பார்த்தா அந்த சந்திரன் விசாக நட்சத்திரத்துல உட்காரும் போது மிதுனத்துல 3 கிரகங்கள் இருக்கு. அது 3மே சேர்ந்து உங்க 2ஆம் வீட்டை பார்க்கின்றது. அது 3மே மறைவா இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களையும், ஆடம்பரமான பொருட்கள், பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள், அறிவுத்துறை சார்ந்தது, டாக்குமெண்டேஷன், பண பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்கள், கணக்கு வழக்கு, இதெல்லாம் ஒரு விதமான மந்தப்போக்கு நிலை கொண்டுதான் இருக்கும். 2வது சனியும் உங்க 2ஆம் வீட்டை பார்க்கறதா இது குடும்பத்திலையும் கொஞ்சம் எதிரொலிக்கிறதா இருக்கும். அந்த 2 நாட்களுக்கு விசாக நட்சத்திரத்தில் உட்காரும் போது இந்த எஃபெக்ட் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் அனுஷ நட்சத்திரத்துக்கு, சனி நட்சத்திரம் அனுஷ போறதுனால உங்க வீட்டுல இருந்து 5ஆம் இடத்துல சனி அமைஞ்சிருக்கு. பஞ்சம சனி என்று சொல்வார்கள். அதனால குழந்தைங்களுடைய நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு திங்கிங் வரும். இந்த 2 நாட்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் வருதுன்னா அப்ப அந்த நட்சத்திரத்துல சந்திரன் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த குழந்தைங்க உடல்நிலை சார்ந்த விஷயங்கள், மாணவரின் கல்வி, உங்களுடைய அறிவாற்ற சிந்தனையிலையும் ஒரு விதமான மந்தத்தனம் இருக்கும், குழப்பம் அடையும். பண பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்கள ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். 100 போற இடத்துல இன்னொரு சைபர் போட்டு 1000 போட்டு அனுப்புற சூழல் ஏற்படும். அதனால சனி இந்த காலத்துல உட்காரும் போது, ஏன்னா சனி 10ஆம் பறவை உங்க 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால குடும்பத்திலேயே இது தவிப்பை உண்டாக்கும். 2வது உங்க ராசிநாதன் 6ல மறைவா இருக்கிறதுனால எதிரிகள் விலைக்கு போவாங்க. ஆனா உங்களுக்குள்ள ஆற்றல் வேகம்லாம் ரொம்ப அதிகரிக்க செய்யும். 7லையும் செவ்வாய் இருக்கிறதுனால அது உங்க வீட்டை பார்க்கறதுனால இன்னும் ஆளுமைத்தனம், யூகத்தனம் இதெல்லாம் ரொம்ப அதிகரிக்கும். இது எதிர்மறையான விஷயங்கள் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் போதை மட்டும் ரொம்ப கவனமுடன் இருங்கள். தியானம், ஆலை வழிபாடு இதெல்லாம் செய்து வாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திரன் தேய்பிரை சந்திரன் செல்லும் போது அது புதன நட்சத்திரம். புதனம் உங்க ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 8ல மறைவு. இப்போ முன்னாடி சொன்ன விஷயங்கள் தான் தொடர்வதாக இருக்கும். அதனால மே 31 பௌர்ணமி இருக்கிறதுனால மன ரீதியா சமாளிக்கிற ஆற்றல் இருக்கும். இருந்தும் இது மாதிரி குளறுபடிகளா இருக்கும். எல்லாருமே வழி நல்லா இருக்கு, ஆனால் போக முடியாத சூழல் இருக்கா மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே 2ஆம் தேதி 3ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திரன் தனுசு ராசி உங்க 2ஆம் இடத்துக்கு பயணிக்கிறது இதுவரை இருந்த தடை, பிரச்சனைகள், உடல் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே ஒரு விதமாக முடிவுக்கு வருவதாக இருக்கும். ஏனென்றால் 2ஆம் தேதி ஜூன் 2 காலையில விடிகால 2:30 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆயிடுது. மிதுனத்திலிருந்து 8ஆம் இடத்துல 9ஆம் இடத்துக்கு பார்க்கறதுனால உங்க 9ஆம் இடம் ரொம்ப சிறப்படையதாக இருப்பதனால கடகத்துக்கு அது ரொம்ப உச்சமா இருந்து உங்க 5ஆம் பார்வையா உங்க வீட்டை பார்க்கறதுனால இது வரைக்கும் அனுபவிச்ச பிரச்சனைகள்லாம் இனிமேல தீர்வதா இருக்கும் ஜூன் 2க்கு பிறகு. ஏன்னா அது 5ஆம் பார்வை உங்க வீட்டை பார்க்க ரொம்ப சிறப்பு தான். உங்க 2 கூடியவனே 9ல கோண அடிப்படையில உட்காந்து உங்க வீட்டை பார்க்க ரொம்ப அற்புதமான இதுதான். மற்ற ராசிக்காரர்களுக்கு உங்க ரொம்ப சிறப்பான காலகட்டம் தான். அதனால ஜூன் 2க்கு அப்புறம் ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ராஜயோகம் கொண்ட அமைப்பு நிலை கொண்டுதான் இருப்போம். உங்க ஜாதகம் உங்களுக்கு சாதகமா இருந்தா இன்னும் டபுள் மடங்கு கொண்டதாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மூல
மூல நட்சத்திரத்துல சந்திரன் அமரும் போது கேது 10ல் இருக்குது. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுதா இருக்கும். கணவன் மனைவிகளோட குலதெய்வ வழிபாடு சென்று வாருங்கள் அன்றைய பொழுது. அதாவது ஜூன் 2, 3 இந்த 2 தேதியில நட்புகளுடைய உறவு நல்லா இருக்கும். அண்ட் தென் தொழில்நிலையில கொஞ்சம் ஏற்றம். ஏன்னா 10ஆம் இடம் வந்து 10ல் வந்து கேது உட்காந்துட்டு இருக்கு. அது தொழில்நிலையில ஒரு விதமான மந்தத்தனம், ஒரு விதமான தன்மை உணர்வு, சக போட்டியாளர்களுடைய பிரச்சனை, சக ஊழியர்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதன இருந்தாலும் குரு பயிற்சியில வந்து அது ஒரு தீர்க்கப்படுறதா இருக்கும். குரு பார்வை வந்து தனுசுல இருக்கு, அந்த மூல நட்சத்திரத்தையும் விழுறதுனால ஓரளவுக்கு நீ சொல்ற விஷயங்கள் அவங்க முதல்ல கேட்கலாம், அப்புறமா யோசிச்சு நீங்க சொல்ற சரிதான்ற நிலைக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து பூராட நட்சத்திரம், சுக்கிரன் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில இருக்கும்போது தனுசு அது வரும்போது உங்க வீட்டுல இருந்து 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறைவு இருந்து குரு பார்வை உங்க வீட்டை பார்க்கறதுனால அது குரு இருக்க வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்திருக்கு. இப்போ அதனால இல்லாதனால புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால அது பெரிதளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. இருந்தும் வந்து கணவன் மனைவி உறவு, நண்பர்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். பெரிதளவுக்கு அது உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா குரு பார்வை உங்க வீட்டை பார்க்கறது உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தான் இருக்கும். பிறகுதான் உங்க வேதனைப்படுவாங்க இருக்கு தவிர உங்களுக்கு பெரிதளவுக்கு அந்த வேதனை உண்டாக்காது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சந்திரன் வந்து கடைசியாக உத்திராட நட்சத்திரத்துக்கு செல்ல போய் உட்காருது. அப்போ வந்து அது சூரியன் நட்சத்திரம். சூரியன் உங்க வீட்டுல இருந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு, நட்புகள் உறவு எல்லாமே சிறப்புள்ளதா இருக்கும். ஒரு புதுவித ஆளுமை, தைரியம் கொண்டுதான் இருப்பீங்க. இந்த சொல்ற வார்த்தைகள்லாம் வந்து அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஏற்பட்டதுன்னா அந்த நட்சத்திரத்துல சந்திரன் இருக்குன்னு அர்த்தம். சந்திரன் வந்து உங்க வீட்டு 7ஆம் பார்க்கறதுனால கணவன் மனைவி உறவுல வந்து யார் பெரிய அந்த டாமினேஷன் இருக்கும், அது போதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். இருந்தால் அது பெரிதளவு இருக்காது. ஏன்னா சூரியன் பார்க்குற அளவுக்கு அதே இதை வந்து குருவும் உங்க வீட்டை பார்க்கறதுனால எரிகிற நெருப்புல கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு ஆசுவாசப்படுத்துற தனமா இருக்கும். கோவம் வந்தாலும் அதை நீங்க வந்து சூழலை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிடுவீங்க. அதனால வந்து ஜூன் 2ஆம் தேதி 3ஆம் தேதி உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் 4, 5, 6 அதாவது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை அந்த 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து உங்க ராசியில இருந்து 3ஆம் இடத்துக்கு மகர ராசிக்கு டிராவல் ஆகுது. இன்னொரு சிறப்புனா உங்க வீட்டை பார்க்குற மாதிரி குரு வந்து 7ஆம் பார்வையாக மகரத்தையும் பார்க்கறதுனால அது ரொம்ப ஒன்றும் எஃபெக்ட் தான். அதாவது தைரியம், ஆற்றல்கள்லாம் பஞ்சமே இருக்காது. உத்திராட நட்சத்திரத்திலே இதுவாக இருக்கும்போது இன்னும் ரொம்ப அதிகமான ஆக்ரோஷம், ரொம்ப தலைமைத்துவம், லீடர்ஷிப்பு, அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம், டெண்டரு, ஒப்பந்தம், புதிய ஒப்பந்தங்கள்லாம் நல்லா கை கொடுவதாக இருக்கும். குரு பார்வை இருக்கிறதுனால உங்களை சகோதரி உறவு, தந்தை உடல் நலன் சார்ந்த விஷயங்கள், ஆதரவு, ஆலோசனை எல்லாம் கிடைக்கும். உங்களுடைய ஆளுமை வந்து அதிகரிக்கிறதா இருக்கும். அதுக்கப்புறம் சந்திரன் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்துக்கு செல்கின்ற சந்திரன் நட்சத்திரத்தை அமர்றதுனால குரு பார்வை இருக்கிறதுனால சந்திரனுடைய தேய்பிர சந்திரனுடைய அந்த இதுவும் குறைஞ்சிடும். மன தெளிவில்லாத ஒரு குழப்பம் இருந்தாலும் டக்குன்னு அதில் சுதாரிச்சு ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. தாயாரின் உடல்நிலையும் கொஞ்சம் மேம்படுவதாக இருக்கும். திருவோண நட்சத்திர சந்திரன் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சுகமான காலங்களாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அவிட்ட நட்சத்திரத்துக்கு செவ்வாயின் அவிட்ட நட்சத்திரம் செல்றதுனால உங்க வீட்டுல இருந்து 6ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சியில் இருக்கிறதுனால சகோதரி வழி உறவுல உங்களுடைய கை ஓங்குதா இருக்கும். நீங்க சொல்றது அவங்க கேட்கிற சூழல் தான் இருக்கும். உங்களுடைய எதிரிகள் எல்லாம் விலகி செல்வார்கள். மறைமுக எதிர்ப்பெல்லாம் விலகும். அது 11ஆம் இடத்தை பார்க்குது. அதனால கணவன் மனைவி உறவுலயே வந்து ஒரு தாம்பத்திய சந்தோஷமா உங்களுக்கு ஒரு வீரியம் கொண்டே இருக்கும். சந்திரன் வந்து 7ஆம் பறவை 9ஆம் இடத்தை கடகத்தை பார்க்கறது தந்தை வழி சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தை உடல்நிலையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். ரெண்டாவது குரு வந்து உட்கார்றதுனால தந்தையுடைய உடல்நலம் மேம்பட்டு தான் இருக்கும். அவருடைய உதவி ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கதா இருக்கும். அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு சிறப்பான காலமாக தான் இருக்கும். கவலை கொள்ள வேண்டாம். தொழில் நிலையிலையும் பொருளாதார நிலையிலையும் வந்து ஏற்றம் கொடுக்கும் வாரமாக தான் இருக்கும். ஏன்னா குரு பார்வை, குரு வர இடம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா பூம் கொடி முக்கியமான வாரமாக தான் இருக்கும். இடமாற்றம் குரு ஒரு வருஷம் கழிச்சு இந்த வாரத்தில் வந்து இடப்பெயர் ஏற்படுது. அதனால உணர்வு ரீதியாகவும், குடும்ப ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும், தொழில் ரீதியாகவும் அதை நீங்க ஒரு மாற்றத்தை உணரலாம். உங்க பிறப்பு ஜாதகம் நன்றா இருந்தா இன்னும் அதிகப்படியான அது ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரத்தின் பலன்லாம் எது மாதிரி பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரக்காரன் பாத்தீங்கன்னா குரு பயிற்சினால அமோகமான பலன் இருக்கு. அனுஷ நட்சத்திரக்காரன் வந்து பண கூடும், மன மகிழ்ச்சி ஏற்படும். கேட்ட நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், புதிய வாய்ப்புகள் எல்லாம் உருவாக உள்ளது இந்த வாரத்துல. இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 9, 3, 1. வார அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, வடகிழக்கு. வார அதிர்ஷ்ட நிறம் வந்து அடர் சிவப்பு, பொன் மஞ்சள். ஆன்மீக பரிகாரம் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா பஞ்சம சனி, உங்க வீட்டுல இருந்து 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால பிள்ளைகளின் நலன், அவங்களோட உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் மேம்படுறதுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு விநாயகர் பெருமானா நீங்க தோப்புகாரணம் போட்டு வணங்கலாம். அருகம்புல் மாலை சாட்டி வழிபடுவது சிறப்பு. உங்க செவ்வாய் வந்து 6ல வந்து மறைவில் இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை வந்து முருகப்பெருமான செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது நல்லது. ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி வந்து கடகத்துக்கு வரதுனால நவகிரகத்துல வந்து குரு பகவானுக்கு
மஞ்சள் நிற மலர்கள் தூவி, மஞ்சள் நிற ஆடை சாற்றி, கொண்டைக்கடல் மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபடலாம். உங்கள் நற்பலன்களை கொடுக்கும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்களாக தாங்கள் இந்த வாரத்தில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல அந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி உங்க ராசி கொண்ட நட்பு இடத்திலும் ஒரு இடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய சப்ஸ்கிரைப்களை தான் இந்த சேனல் வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருக்கும். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.